ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆத்தும நேசர், நம் ஆத்தும மணவாளன் அதிசீக்கிரமாய் வர இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக தேவ சபையாகிய நீங்களும் நானும் நம்மை அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும், அதிவேகமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு தேவ செய்தியை நாம் தியானிக்க துவங்கினோம். மணவாளனுக்கு சபையானது எதிர்கொண்டு போக வேண்டும். எப்படி எதிர்கொண்டு போக வேண்டும், எங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும், எப்படியாக மாற வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட துவங்கினார். எப்படியாக நாம் புறப்பட்டு போக வேண்டும், மணவாளனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்க வேண்டிய அந்த முதல் தகுதி எப்படிப்பட்டது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டினார். அதுதான் கன்னிகை. கன்னிகை என்ற ஆச்சரியமான தகுதியை பெற்றவர்களாய் நாம் புறப்பட்டு போக வேண்டும். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். சபையானது ஆத்தும மணவாளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. எப்படியாக புறப்பட வேண்டும், கன்னிகையாக புறப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் முதல் காரியத்தை நமக்கு உணர்த்தி காட்டினார். இரண்டாவது காரியம், சபையானது எங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும், எங்கிருந்து புறப்பட்டு எதை நோக்கி நகர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இரண்டாவது காரியத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு புறப்படுதல் காணப்பட்டது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். புறப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். கன்னிகைகள் தான், ஆனாலும் மணவாளன் இருக்கிற இடத்தை நோக்கி அந்த கன்னிகைகள் புறப்பட்டு போக வேண்டியது அவசியம். கன்னிகைகள் என்ற ஆச்சரியமான ஒரு தகுதியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் புறப்படுகிறார்கள். ஏதோ ஒரு இடத்தை விட்டுவிட்டு ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இலக்கு என்ன? மணவாளன் இருக்கிற இடத்தை போய் அடைய வேண்டும். இதுதான் சபையின் பிரதான தரிசனமாய் காணப்படுகிறது. பாருங்கள், நீங்களும் நானும் இப்படிதான் ஒரு ஆச்சரியமான ஒரு பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அதை குறித்து தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாம் எங்கிருந்து புறப்பட்டு வந்தோம், எப்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்தகாரத்தில் காணப்பட்டும், அந்தகாரத்தில் இருந்த நம்மை தன்னுடைய ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நேராக அவர் இழுத்து கொண்டார். தொடர்ந்து வாசியுங்க. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எங்கிருந்து புறப்பட்டு வந்தோம்? அந்தகார இருளிலிருந்து எந்த இடத்திற்கு புறப்பட்டு நாம் கடந்து வந்தோம்? ஆச்சரியமான அவருடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு வந்தோம். நம் முந்தின வாழ்க்கை எப்படிப்பட்டது? அந்தகார இருள். அந்த அந்தகார இருளிலிருந்து நம்மை புறப்பட பண்ணினார்.
அங்கிருந்து புறப்பட்டு வந்து அப்படி குமாரனின் ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நேராய் நம்மை இழுத்து கொண்டார். இதுதான் மகிமையான ஒரு துவக்கமாய் காணப்படுகிறது. இது மகிமையான ஒரு புறப்பாடு, மகிமையான ஒரு ஆரம்பம். ஆனால் இதோடு கூட சபையானது மன திருப்தி அடைந்து விடக்கூடாது. அந்தகாரத்தில் இருந்தேன், இப்பொழுது ஆச்சரியமான வெளிச்சத்தை நோக்கி நான் நடந்து கொண்டிருக்கிறேன், வெளிச்சத்தினிடத்திலே வந்துவிட்டேன் என்று சொல்லி அதிலேயே மனரம்யம் அடைந்து விடக்கூடாது. அது ஒரு மகிமையான ஒரு ஆரம்பம், ஆனால் மகிமையாய் ஓட்ட முடிய வேண்டும். பாருங்கள், அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். எப்படி புறப்பட்டு போக வேண்டும்? கன்னிகையாய் புறப்பட்டு போக வேண்டும். கன்னிகையாய் புறப்பட்டு போனால் மாத்திரமல்ல, ஒன்றை விட்டு வேறொன்றை பெற்றுக்கொள்வதற்காக புறப்பட்டு போக வேண்டும். அப்படி என்றால் ஏதோ ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை நோக்கி சபையானது தன் பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே சபைக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அதுதான் அந்த முதல் புறப்பாட்டை காட்டுகிறது. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான அவருடைய வெளிச்சத்தினத்திற்காக நாம் அவரால் அவருடைய மிகுந்த கிருபையினால் தயவினால் இழுக்கப்பட்டோம். நாம் அவருக்குரியவர்கள், அவருடைய சொந்தமானவர்கள் என்று சொல்லி நிச்சயிக்கப்பட்டோம். ஆனால் இதோடு கூட காரியங்கள் முடிந்து விட்டதா? இல்லை. இதோடு கூட காரியங்கள் முற்று பெற்று விட்டதா? இல்லை. இனிமேல் தான் மகிமையான காரியங்கள் சபைக்குள் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சபை என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் தான் சொல்லுகிறார். ஜீவனுள்ள கற்களாகிய உங்களையும் என்னையும் குறித்துத்தான் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் சபையானது ஒரு இடத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டியது அவசியம். எங்கிருந்து புறப்பட வேண்டும்? எதை நோக்கி புறப்பட வேண்டும்? தரிசனம் தெளிவாக இருந்தால் தானே ஆயத்தங்கள் தெளிவாக இருக்கும். நாம் எதை நோக்கி புறப்பட்டு போகிறோம்? சாதாரணமாய் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே புறப்பட்டு போகிறீர்கள். வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க? உடனே பதில் சொல்லுவீங்க, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இதை வாங்க போகிறேன், அல்லது இவங்களை போய் பார்க்க போகிறேன், தெளிவாக சொல்லுவீங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க? தெரியாதுன்னு சொன்னால் அப்போ இலக்கு இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை வெளியரங்கமாக அங்கு காணப்படுகிறது அல்லவா? சபைக்கு தெளிந்த தரிசனம் வேண்டும், தெளிந்த தரிசனம் வேண்டும். எங்கிருந்து நாம் புறப்பட்டு போக வேண்டும், எதை நோக்கி நாம் புறப்பட்டு போக வேண்டும், அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே சபைக்கு அதிகமாய் உணர்த்தி காட்ட விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். 24வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஈசாக்குக்காக மணவாட்டியை தெரிந்து கொள்ளும்படி எந்த இடத்துக்கு வருகிறார்? தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். எந்த இடத்தை வந்து அடைகிறாராம்? வசனத்தில் நாம் வாசித்தோம், நாகோரின் ஊருக்கு வந்து சேருகிறார். அதுதான் மெசொப்பொத்தாமியா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது எதை சேர்ந்தது? அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்தில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் அந்த மெசொப்பொத்தாமியா எனப்படுகிற இடம் எதை சேர்ந்த இடம்? கல்தேயாவை சேர்ந்தது. கல்தேயா என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? பாபிலோனை காட்டுகிறது. அந்த பாபிலோனில்தான் ஈசாக்கு எனப்படுகிற மணவாளனுக்கு
கன்னிகையாகிய மணவாட்டி அந்த இடத்தில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். அந்த பாபிலோனில் தான் ரெபேக்காள் என்கிற கன்னிகை, புருஷனை அறியாத கன்னிகை, ரூபவதி அங்குதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த இடம்? பாபிலோன். பாபிலோன் கல்தேயரை சேர்ந்த இடம். எழுத்து ரீதியாய் பாபிலோன் எனப்படுகிற ஒரு இடத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லவில்லை. பாபிலோன் என்று சொன்னாலே அதில் ரகசியம் பெரியது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பாருங்கள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். பாபிலோன் எனப்படுகிற அந்த இடம் எதற்கு நிழலாட்டம்? மேலும் ரகசியம். மகா பாபிலோன் பூமியில் உள்ள எல்லாவித அருவருப்புகளுக்கும் வேசித்தனத்திற்கும் அவள்தான் தாயானவள். அப்படி என்றால் அந்த இடத்திலிருந்து தான் எல்லாவித அசுத்தங்களும், எல்லாவித மாமிசத்தின் கிரியைகளும், எல்லாவித கேடுகளும் புறப்பட்டு வரும். அப்படிப்பட்ட இடத்தில் தான் யார் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது? ரெபேக்காள் என்கிற புருஷனை அறியாத கன்னிகை. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ரகசியத்தை சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். சபையானது புறப்பட்டு வர வேண்டும். எதை விட்டு புறப்பட்டு வர வேண்டும்? தன் ஜென்ம தேசமாகிய பாபிலோனை விட்டு புறப்பட்டு மணவாளனை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயாணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். மகிமையின் சபை என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாதாரண ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் எந்த சபையை எடுத்துக்கொள்வார்? இன்றைக்கு பல பேர் சொல்வார்கள், எங்க சபையை தான் கர்த்தர் எடுத்துக்குவார், நாங்க தான் இப்படிப்பட்டவங்க, எங்களை தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள். சில பேர் பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, அதில் தர்க்கமிட்டு கொள்வாங்க. எங்க சபை தான் இப்படி, எங்க சபையை தான் கர்த்தர் எடுத்துக்குவார் என்றெல்லாம் சொல்லி பேசுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? எந்த சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார்? எபேசியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசியுங்கள். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. எப்படி உள்ள சபையாக? மகிமையுள்ள சபையாக. மகிமையின் சபையை தான் கர்த்தர் தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். மகிமை இழந்து போனவர்களை கர்த்தர் தேடி வரவில்லை. தங்கள் மகிமை இழந்து போனவர்கள் அல்லது மண்ணுக்குரிய காரியங்களை அணைத்து கொண்டவர்களை அழைத்து கொள்வதற்காக தேவ பிரசன்னம் வெளிப்பட இருக்கிறது இல்லை. மாறாக மகிமையுள்ள ஒரு கூட்டத்தை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக, எடுத்துக்கொள்வதற்காக ரகசிய வருகை. அப்படி என்றால் சபையானது புறப்பட்டு வர வேண்டும். எதை விட்டுவிட்டு? கல்தேயா எனப்படுகிற இடத்தை விட்டுவிட்டு, பாபிலோன் எனப்படுகிற இடத்தை விட்டுவிட்டு, ஜென்ம தேசத்தை விட்டுவிட்டு புறப்பட்டு வர வேண்டும். மண்ணின் காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மகிமையான ஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டு வர வேண்டும். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த இடத்தில் ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மகிமையின் சபை என்கிற அந்தஸ்தை நாம் எப்பொழுது பெற முடியும் தெரியுமா? கன்னிகை தான், புருஷனை அறியாத அருமையான ரூபவதி தான். ஆனால் விட வேண்டியதை விடாவிட்டால் மணவாளனுக்கு மணவாட்டியாய் மாற முடியாது. அந்த இடத்தில் ஆச்சரியமான ஒரு காரியத்தை ரெபேக்காளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 58வது வசனத்தை வாசியுங்கள். ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். போகிறேன் போகிறாயா? அப்படி என்றால் அந்த கேள்வியின் அர்த்தம் என்ன? ஜென்ம தேசத்தை விட்டு போறியா? சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போறியா?
நீ பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போறியா? இத்தனை நாள் நீ பிறந்து வளர்ந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் விட்டு புறப்பட்டு போகிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். மகிமையின் சபையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஜென்ம சுபாவங்களை விடாவிட்டால், விட வேண்டிய காரியங்களை விடாவிட்டால், நம் ஆத்தும மணவாளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை போய் அடையவே முடியாது. பாருங்கள், மகிமையின் சபையாய் அதை தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரணமாய் அல்ல, மகிமையுள்ள சபையாய் தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காகத்தான் அவர் தன்னுடைய சுய இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயத்துக்கு கொண்டார். பாருங்கள், அப்படி என்றால் சபையானது கல்தேயாவை விட்டு ஈசாக்கு இருக்கிற இடத்தை நோக்கி புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவைகளை நிழலாட்டமாய் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். ரெபேக்காள் சபைக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். ஈசாக்கு நம் ஆத்தும மணவாளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். கல்தேயா மண்ணுக்குரிய காரியங்களை நிழலாட்டமாய் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது, ஜென்ம சுபாவங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் சபையானது எதை விட்டு எதை நோக்கி புறப்பட்டு போக வேண்டும்? கல்தேயாவை விட்டு மணவாளன் இருக்கிற இடத்தை நோக்கி புறப்பட்டு போக வேண்டும். இது சாதாரண ஒரு பிரயாணம் அல்ல, ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணம் இல்லை. அது கல்தேயாவுக்கும் ஈசாக்கு இருந்த இடத்திற்கும் பல ஆயிரம் மைல்கள் இடைவெளி இருந்தது. ஏறக்குறைய 5570 கிலோமீட்டர். எத்தனை? 5570 கிலோமீட்டர். நவீன போக்குவரத்துலாம் இல்லை. இப்போ தான் ஜெட்டுலாம் இருக்குல்ல, எல்லாம் போய் அப்படி ஒரு 2 நாள் பிரயாணத்தில் போய் அப்படி இறங்கிடலாம். அன்றைக்கு அவர்கள் எதின் மீது ஏறி சவாரி செய்தார்கள். வசனத்தில் வாசித்தோம். எலியேசர் எதை கொண்டு வந்தாராம்? BMW கார் கொண்டு வந்தாராங்க. எது கொண்டு வந்தார்? எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். அப்போ அந்த ஒட்டகம் என்ன பண்ணும்? 5500 கிலோமீட்டரை போய் அடையணும்னா எத்தனை நாட்கள் எடுத்திருக்கும்? யோசித்து பாருங்க. எத்தனை மாதங்கள் அந்த பிரயாணம் நடைபெற்றிருக்கும்? அந்த பிரயாணத்தை செய்தால்தான் யாரை போய் அடைய முடியும்? மணவாளனை போய் அடைய முடியும். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். ரெபேக்காள் தன் பிரயாணத்தை துவங்க இருக்கிறார்கள். எங்கம்மா போகிறேன்? தெரியாது. எந்த வழியாக போகிறேன்? தெரியாது. எப்போ போய் சேருவேன்? தெரியாது. யாரை பார்க்க போகிறேன்? அதுக்கு தெரியாதுன்னு பதில் வராது. என்ன வரும்? மணவாளனை பார்க்க போகிறேன், மணவாளனை பார்க்க போகிறேன். இன்றைக்கு சபையுடைய மேலான தரிசனம் என்ன? என்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவார்? தெரியாது. எப்போ வருவார்? தெரியாது. எதுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துறீங்க? எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக. என்னையா எதை கேட்டாலும் தெரியாதுன்றீங்க, ஆனால் ஆயத்தப்படுத்துறது எதுக்காக? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக. இதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. சபையானது கல்தேயாவை விட்டு மண்ணுக்குரிய காரியங்களை விட்டு ஜென்ம சுபாவத்தை விட்டு மகிமையான ஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டு போக வேண்டும். அப்படி புறப்பட்டு போனால்தான் அது மகிமையின் சபை என்கிற ஸ்தானத்தை போய் அடைய முடியும். மண்ணுக்குரிய காரியங்களை விடாவிட்டால் சபையானது அந்த மகிமையின் ஸ்தானத்தை போய் அடையவே முடியாது. பாருங்கள், அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். சபையின் தரிசனம் எப்படிப்பட்டது என்கிற ரகசியத்தை தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்கள் யார் மீது பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிற ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். வாசியுங்கள். 12வது அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசியுங்கள். ஆகையால்
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்படி என்றால் சபையின் கண்கள் யார் மீது பதியப்பட்டிருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பதியப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மகிமையான ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஜென்ம சுபாவங்களை விட்டுவிட்டு, மண்ணுக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு மகிமையான ஸ்தானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சபை எப்படி புறப்பட்டு வர வேண்டும் பாருங்கள். கன்னிகை என்ற ஸ்தானத்தில் புறப்பட்டு வர வேண்டும். எதை விட்டுவிட்டு புறப்பட்டு வர வேண்டும் என்பதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே அதிகமாய் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். ரெபெக்காளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த பிரதி உத்தரத்தை பாருங்கள். சபை இப்படிப்பட்ட ஆச்சரியமான மகிமையான காரியத்தை தனக்குள் பிரதிபலிக்க வேண்டும் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 58வது வசனத்தை வாசியுங்கள். ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். உடனே பதில் புறப்பட்டு வருது. என்ன வருது? போகிறேன். எலியேசரை முன்பாகவே அவங்க பார்த்தவங்களா? இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடைபெற்றா எத்தனை பெண்கள் சம்மதம் தெரிவிப்பாங்க? இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க வந்தார் ஒருத்தர். இன்றைக்கி தான் வந்தார். எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாது. அவர் நிறைய சொல்கிறாரு. இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா போறியா? என்ன சொல்லுவாங்க? ஏன் நீங்கள் போங்களேன், அப்படி தானே சொல்லுவாங்களே. ஏன் நீங்கள் போகக்கூடாதா? என்ன போக சொல்கிறீங்க? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சொல்கிறாரு ஈசாக்குன்றாரு. அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கி பெண் பார்க்குற அந்த படலத்தில் பாருங்கள், ஆண்களும் இருக்கட்டும் பெண்களும் இருக்கட்டும், ஃபோட்டோ முதல்ல பார்ப்பாங்க. இந்த ஃபோட்டோ நல்லா இல்லை, சைட் ஃபேஸில் கொஞ்சம் காட்டுங்க, அப்புறம் ஃபுல்லாக காட்டுங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுங்க, கலரில் காட்டுங்க, எல்லா ஆங்கிள்லேயும் பிடிச்சி தரணும். அதெல்லாம் பார்த்துட்டு பிற்பாடு அவ்வளோ திருப்தியில் நேரில் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அப்புறம் நேரில் பார்த்துட்டு பஜ்ஜி சுஜி எல்லாம் தின்னுட்டு என்ன பண்ணுறது, போய் சொல்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ரெபெக்காளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த பதிலை பாருங்கள். நீ புறப்பட்டு போகிறாயா? வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்குறாங்க, மகளே புறப்பட்டு போகிறாயா? உடன் தானே ரெபெக்காள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பதில் என்ன? நான் போகிறேன். அப்படி என்றால் எங்கு போகிறோம் என்ற ரகசியம் தெரியாது, எந்த வழியாய் போகிறோம் என்பது தெரியாது. இந்த எலியேசரை குறித்து உனக்கு முற்றிலும் தெரியுமா? தெரியாது. எல்லா கேள்விகளுக்கும் தெரியாது என்கிற பதில் தான். ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், இந்த பிரயாணத்தின் முடிவில் நான் என் மணவாளனாகிய ஈசாக்கை போய் அடைவேன் என்ற ரகசியம் ரெபெக்காளுக்கு தெரிந்திருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கரங்களில் விலையேறப்பெற்ற தன்னுடைய வேத புத்தகத்தை தந்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தில் நம்முடைய தரிசனம் எப்படிப்பட்டது, எங்கிருந்து புறப்பட்டு போகிறோம், யாரை நோக்கி நாம் புறப்பட்டு போகிறோம், என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது, அத்தனையும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இத்தனையும் இருந்தாலும் எத்தனை பேர் கேள்வி கேட்காம புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு ரெபெக்காளை பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய கரங்களில் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது போல் அவங்க கரங்களில் வேத புத்தகம் இல்லை. ஆனால் உடன்தானே ரெபெக்காள் சொன்ன அந்த பதிலை பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். போகிறேன், நான் உடனே புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி பதிலை சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். நீ இந்த மனிதனோடு கூட புறப்பட்டு போகிறாயா? அப்படி என்றால் உன் ஜென்ம தேசத்தை விட்டுவிட்டு புறப்பட்டு போகிறாயா? உன் மாமிசத்தின் கிரியைகளை விட்டுவிட்டு புறப்பட்டு போகிறாயா? இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு ஆழமான ஒரு ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். புறப்பட்டு போதல் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு புறப்படுதல் அல்ல.
சபையானது எப்படியாய் புறப்பட்டு போக வேண்டும் என்கிற ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 52வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். புறப்படுங்கள் 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 புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். உங்களை சுத்திகரிங்க. சாதாரணமாக புறப்பட்டு போவாதீங்க என் ஜனமே. ஜென்ம தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறீங்க, கல்தேயாவை விட்டு புறப்பட்டு போகிறீங்க. ஆனால் கல்தேயாவில் இருக்கிற காரியத்தெல்லாம் சுமந்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் புறப்பட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை. அசுத்தத்தை விட்டு விடுங்க. உங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற காரியங்களை விட்டு விட்டு புறப்பட்டு போங்க. உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை கேடுகளுக்கு நேராக நடத்துகிற காரியத்தை விட்டு விட்டு புறப்பட்டு போங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாற வேண்டும் என்று சொன்னால், விட வேண்டியதை விட்டுவிட்டு புறப்படாமல் போனால் அந்த மகிமையின் ஸ்தானத்தை போய் அடைய முடியாது. புறப்படுங்கள் புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். உலக காரியங்களை தொட்டு தொட்டு உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? உலகத்தின் பாவ காரியங்களை தொட்டு தொட்டு உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை, உங்கள் அந்தரங்க வாழ்க்கையின் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தரிசனம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் தரிசனம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? நீ யார் என்ற ரகசியம் உனக்கு தெரியுமா? எதை நோக்கி புறப்பட்டு போகிறாய் என்ற ரகசியம் உனக்கு தெரியுமா? மணவாளை நோக்கி புறப்பட்டு போகிற மணவாட்டி ஐயா நீ. சாதாரண சபைகள் ஐயா, மகிமையின் சபையாக நீ புறப்பட்டு போக வேண்டியது அவசியம் அல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள் கர்த்தர் தன் சபையை அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு மகிமையை நோக்கி சபையானது புறப்பட்டு போக வேண்டும். உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்கள் கரங்கள் பாபிலோனிய காரியங்களை தொட்டு தொட்டு உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்களிலிருந்து உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். புறப்படுங்கள் புறப்படுங்கள், புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். உங்களை சுத்திகரிங்க. ரெபேக்காள் கன்னிகை, புருஷனை அறியாத கன்னிகை, ரூபவதி. ஆனால் நான் இந்த கல்தேயாவிலேயே இருக்கிறேன், ஈசாக்கு இங்கே வர சொல்லுங்க. அது முடியாது, அது முடியாது. ஈசாக்கு புறப்பட்டு வரமாட்டார். ஏன்னா ஈசாக்கு தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி நமக்காக தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்து விட்டார். மகனே, என் மகளே, நான் மண்ணுக்குரிய சாயலை எடுத்து வந்து என் மகிமையெல்லாம் இழந்து நான் இறங்கி வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு சபையிடத்தில் நான் கேட்கிற காரியம் என்ன? மண்ணுக்குரியதெல்லாம் விட்டு விட்டு என் மகிமையின் ஸ்தானத்துக்கு ஏறி வா. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? நான் இதை விட மாட்டேன், நான் அதை விட மாட்டேன், இதையும் தொடுவேன், அதையும் தொடுவேன், ஆனால் வருகையில் போயிடணும். முடியாது, முடியாது, முடியாது. கன்னிகை தான், வேறு விரிக்கப்பட்டவள் தான். ஆனாலும் கல்தேயா பட்டணத்தை விட்டுவிட்டு புறப்பட்டு ஈசாக்கின் இடத்தில் போக வேண்டியது அவசியம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேறு விரிக்கப்பட்டவர்கள் தான், கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறவர்கள் தான், ஜீவ வார்த்தைகளை கேட்கிறவர்கள் தான், ஒரே ஞான போஜனத்தை ஞான பானத்தை குடிக்கிறவர்கள் தான். ஆனாலும் விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு புறப்பட்டு வராமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் மகிமையின் சபை என்கிற ஸ்தானத்தை போய் அடைய முடியாது. அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. ரெபேக்காள் விட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண ஒரு அர்ப்பணிப்பு அல்ல. இத்தனை நாட்கள் பிறந்து வளர்ந்த இடம், தாய் தகப்பன் அண்ணன் தம்பி என்று சொல்லி எல்லாம் நிறைந்து காணப்படுகிறார்கள். உற்றார் உறவினர்கள் வந்த பாசங்கள் பின்னி பிணைந்து காணப்படுகிறது. ஆனால் இந்த மனிதனோடு கூட புறப்பட்டு போகிறாயா?
உடன்தானே பதில் வருகிறது, புறப்பட்டு போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஜென்ம தேசத்தை விட்டு புறப்பட்டு வா. இந்த பாபிலோன் எப்படிப்பட்டது பாருங்கள். இந்த பாபிலோன் கவர்ந்து இழுக்கும். வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பாருங்கள், இந்த பாபிலோன் எப்படி கன்னிகையை தன் பக்கமாய் கவர்ந்து இழுக்க போராடும் பாருங்கள். வாசியுங்கள், 17வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். பாபிலோன் 3 காரியங்களை கொண்டு சபையை தீட்டுப்படுத்த போராடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த 3 காரியங்களையும் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, அந்த பாபிலோன் எப்படி தன்னை சிங்காரித்து காட்டுகிறது? இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும். அப்படி என்றால் உலக மகிமையை காட்டுது. என் பக்கம் வந்தினா உனக்கு இது கிடைக்கும், என் பக்கம் வந்தினா பெயர் புகழ் உனக்கு கிடைக்கும், என் பக்கம் வந்தினா உன் பேரை சொன்னாலே ஊருக்கே தெரியும், என் பக்கம் வந்தினா உலக மகிமை உனக்கு கூடும். அதான் இரத்தாம்பரம், சிவப்பான ஆடை. அதை வச்சு மயக்குது பல பேர் அதனால் வீழ்த்தப்படுறாங்க. கர்த்தருக்குள்ளே வந்தாலும் பல பேர் சுய மகிமைக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா? என் பேர் தெரியணும், நான் பாப்புலர் ஆகணும், என்னுடைய பேர் முதல்ல எழுதப்படணும், என்னை பற்றி பேசணும். பல பேர் பாபிலோனுடைய மாயத்தினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், அந்த பாபிலோன் எப்படி மயக்கிறது. அந்த வசனத்தில் வாசித்தோம், பொன் ரத்தினம் முத்துக்களினால் அவள் தன்னை அலங்கரித்து வைத்திருந்தாள். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், இன்னும் ஒரு கூட்டம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைனால் என்ன பண்ணுது? கெட்டு போகுது. கர்த்தருக்குள்ளே வந்திருப்பாங்க, ஆனால் மண் மேலே இருக்கிற ஆசை போயிருக்காது, பொண்ணு மேலே இருக்கிற ஆசை போயிருக்காது, பண ஆசை போயிருக்காது. வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், இதை வாங்கு அதை வாங்கு, இதை சேரு அதை சேரு. கண்கள் எல்லாம் உலக காரியத்தை தேடி 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 ஓடிக்கொண்டிருக்கேன். கன்னிகையை திசை திருப்புவதற்காக பாபிலோன் தந்திரமாக போராடுது. ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிற பொன்னினாலும் பொருளினாலும் பண ஆசையினாலும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை இந்த கடைசி நாட்களில் வெளியரங்கமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? தேவ ஜனங்களுக்குள் எளிமை என்பது இன்றைய நாளிலே இல்லாத ஒரு நிலை. ஊழியக்காரனுக்குள் எளிமை என்கிற காரியங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்கக்கூடாத ஒரு நிலை. ஏன்? சுகபோகமான வாழ்க்கை பாபிலோன் வஞ்சிக்கிறது. அது மாத்திரமல்ல, 3வது காரியம் வேசித்தனமாகிய அருவருப்பு. மாமிசத்தின் கிரியைகளை காட்டி, உலகத்தின் சிற்றின்ப காரியங்களை காட்டி, குடிவெறி களியாட்டுகளை காட்டி, விபச்சாரம் வேசித்தனத்தை காட்டி ஒரு கூட்டத்தை கரைபடுத்தி கொண்டிருக்கிறது. அந்தரங்க வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. 3 காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். பாபிலோன் எப்படிலாம் மயக்குதான்? ஒரு கூட்டத்தை, உனக்கு பேர் புகழ தரேன் நானே, நீ பாரு இவ்வளோ லெவலுக்கு வருவேன், உன்னை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வர, அதில் மயங்கி ஒரு கூட்டம் அப்படியே போயிடுது. ரொம்ப அருமையாக ஓட்டத்தை துவங்கியிருப்பாங்க, ஆனால் பேர் புகழில் மயங்கி என்ன பண்ணிவிடுவாங்க? பந்தி பொருளை இழந்து போவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, நல்லா கர்த்தருக்குள்ளே நெருங்கி வருவாங்க, ஆனால் கொஞ்ச நாளில் பண ஆசை, பொன்னின் மீதும் பொருளின் மீதும் ஆசை ஏற்பட்டு அப்படியே வலிவி போக ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் களியாட்டுகள் என்று சொல்லி அசுத்தமான பாவங்களுக்கு நேராய் தங்கள் சரீரங்களை விற்று போட்டு அந்தரங்க வாழ்க்கையை கேடுகளுக்கு நேராய் நடத்துகிற ஒரு கூட்டம். பாபிலோன் போராடி கொண்டே இருக்கு. கன்னிகையை நான் விடமாட்டேன், இந்த கன்னிகை மகிமையான சபையாக மாறக்கூடாது. போராடுது. இன்றைக்கி போராடி கொண்டிருக்கா உங்களோடு கூட. எந்த பாபிலோனிய கிரியை உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறது? இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை செல்ஃபோனில் அடங்கி இருக்கிறது. பாருங்கள், செல்ஃபோன் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே. செல்ஃபோனில் எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இது எனக்கு பொது அறிவு. ஆனால் வேதத்தை குறித்த அறிவு இல்லை. பாவத்தை குறித்த அறிவு நிறைந்து காணப்படுகிறது. தொடக்கூடாத காரியங்கள் எல்லாம் போய் தொடுவாங்க சில பேர். கர்த்தர் சொல்லுவார், இது தவறு, என் மகனே என் மகளே இது வேண்டாம், கர்த்தர் உணர்த்தி காட்டுவார். ஆனால் துணிந்து செய்வாங்க, அந்த காரியத்தை துணிந்து செய்வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கன்னிகை ரெபேக்காள் கன்னிகை
புருஷனை அறியாதவள். ஆனாலும் ஜென்ம தேசத்தை விட்டு புறப்பட்டு ஈசாக்கு இருக்கிற ஸ்தானத்தை போய் அடைய வேண்டும். சாதாரண ஒரு ஈசாக்கை போய் அடைய வேண்டும் என்று சொன்னாலே, ரெபேக்காள் தன் ஜென்ம தேசத்தை விட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தவான்களின் ராஜா, பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர், அப்படிப்பட்டவரிடத்தில் நாம் போய் சேர வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணுக்குரிய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு மகிமையின் ஸ்தானத்தை நோக்கி நாம் எழும்பி போக வேண்டியது அவசியம் அல்லவா? ஆனால் உலகம் சில பேரை வஞ்சித்து கொண்டே இருக்கு. பகட்டான காரியங்கள், குடிவெறி, களியாட்டுக்கள், தகாத உறவுகள், தகாத நண்பர்கள், கேடான உறவுகள், கேடான ஐக்கியங்கள், கேடான நபர்களோடு கூட பல பேர் தங்கள் நேரத்தை செலவழித்து தங்கள் பந்தய பொருளை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வஸ்திரங்களை கரைபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரெபேக்காள் எப்படி எழுந்து புறப்பட்டு போனார்கள் பாருங்கள். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 61வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள். எதை விட்டு புறப்பட்டு போறாங்க? கல்தேயா எனக்கு வேண்டாம், நான் எங்க நோக்கி போறேன்? ஈசாக்கு இருக்கிற இடத்தை நோக்கி புறப்பட்டு போறேன். மகிமையை நோக்கி முன்னேறி வர வேண்டும் என்று சொன்னால், உலகத்தை அணைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது முடியாது. உலக பாவ காரியங்களை ஒரு கரங்களிலும் இன்னும் ஒரு கரங்களில் கர்த்தருக்குரிய காரியங்களையும் வைத்துக்கொண்டு கர்த்தரை சேவிக்க முடியாது. இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கு. ஒரு கையில் பைபிளு, இன்னொரு கையில் என்னது டிவி ரிமோட்டு. இன்னொரு சில பேர் கரங்களில் ஒரு கையில் பைபிளு, இன்னொரு கையில் என்னது மொபைல் ஃபோனில் சீரியல், சினிமா எல்லாம் ஓடுது. ஹெட்ஃபோன் காதில் இருக்கும். இது கூட செஞ்சாலும் செய்வாங்க. ஒரு பக்கத்தில் ஆவிக்குரிய பாடல், இன்னொரு காதில் என்னது குத்துப்பாட்டு ஓடுது. ஒரு பக்கம் மனைவியோடு கூட ஃபோன் கால், அடுத்த பக்கம் துணைவியோடு கூட ஃபோன் கால். ஒரு பக்கம் கணவனோடு கூட ஃபோன் கால், இன்னொரு பக்கம் கள்ளனோடு கூட ஃபோன் கால். எப்படி மகிமையின் சபையாக மாற முடியும்? ஒரு ஈசாக்கை போய் அடைய வேண்டும் என்று சொன்னாலே கல்தேயாவை விட வேண்டியது அவசியம் அல்லவா? சாதாரண ஒரு ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் கொஞ்சம் கொஞ்சம் பிரதிபலித்து கொண்டிருந்த ஈசாக்கை போய் அடைய வேண்டும் என்று சொன்னாலே மண்ணுக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு புறப்பட்டு போக வேண்டியது அவசியம் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் தன் சுயரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு கொண்ட பரிசுத்தவான்களின் ராஜாவை போய் அடைய வேண்டும் என்று சொன்னால், உலக காரியங்களை பிடித்து கொண்டு நெருங்கி போக முடியுமா? போகவே முடியாது. தேவஜனமே, பாபிலோனிய காரியங்கள் எது உங்களை கரைபடுத்தி கொண்டிருக்கிறது? இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் உங்களை கரைபடுத்தி கொண்டிருக்கிறதா? இதை உடுத்து உன்னை மெச்சிக்கொள்வாங்க பாரு உலகம். இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வா, உலகமே உன்னை பார்க்கும் பாரு. இப்போ ட்ரெஸ் பண்ணாமல் எப்போ ட்ரெஸ் பண்ண போகிற? இப்போ நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அப்போ எப்போ கிளவி ஆனவனை பண்ண போறியா? கிழவன் ஆனவன் பண்ண போறியா? இன்றைக்கு உலகம் உங்களை கவர்ந்து இழுக்கும், உலகம் மெச்சிக்கொள்ளும். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப என்ன சூப்பராக இருந்தது பாரு. ஆனால் எப்படி இருக்காது? உங்களை நீங்கள் பிரதிபலிக்கிற காரியமாய், காம விகாரத்தை தூண்டுகிற காரியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கும். காம விகாரத்துக்கு நேராக தான் உலகம் உங்களை தூண்டி கொண்டிருக்கும். ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்துக்கு நேராய் சபையை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார். அந்த கடைசி நாட்களில் குடிவெறி, களியாட்டுக்கள், பாவ காரியங்கள் கவர்ந்து இழுக்கும். மதியை மயக்கும். மண்ணாசை, பொன்னாசை மதியை மயக்கும். பார், பாவியே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கான். அவனுக்கு பார் எவ்வளவு அருமையான ஒரு வீடு. கர்த்தரை ஆராதிக்கிற நீ குடிசையில் இருக்கலாமா? நீ ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாமா? அல்லது ஒரு சிறிய வீட்டில் நீ இருக்கலாமா? கேள ஆண்டவர்ட்ட கால் மிதிக்கிற தேசத்தில் அவனுக்கு தருவன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு
செழிப்பை நோக்கி தேவ ஜனங்களை திருப்பிக் கொண்டிருக்கிற நயவஞ்சகமான உபதேசங்கள். ஆனால் கர்த்தர் சபையோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜென்ம தேசத்தை விட்டுவிடு என் மகனே, ஜென்ம தேசத்தை விட்டுவிடு என் மகளே, மாமிசத்தின் கிரியைகளை விட்டுவிடு என் மகனே, மாமிசத்தின் கிரியைகளை விட்டுவிட்டு மகிமையை நோக்கி எழும்பி வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 2 கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்துவோம். அர்ப்பணிப்போடு கூட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, சாதாரணமாக இல்லை, அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே என் கண்கள் பரிசுத்தம் அடையட்டும், என் செவிகள் பரிசுத்தம் அடையட்டும். ஆண்டவரே இந்த மண்ணுக்குரிய காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு மகிமையான ஸ்தானத்தை நோக்கி நான் புறப்பட்டு வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும், என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். அர்ப்பணிப்போடு கூட, உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. பாபிலோனிய காரியங்களை விட்டுவிட்டு உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? மீண்டும் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 61வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். அப்படி என்றால் எதை விட்டுவிட்டு புறப்பட்டு போகிறார்கள்? கல்தேயாவை விட்டுவிட்டு ஈசாக்கு இருக்கிற இடத்தை நோக்கி புறப்பட்டு போகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பிரயாணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அங்கு ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஈசாக்கை நோக்கி அவர்கள் செய்கிற பிரயாணத்தில் கல்தேயா அவர்களுக்கு தூரப்பட ஆரம்பிக்கிறது. அதே சமயத்தில் மணவாளனுக்கு நெருங்கி போக ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பிரயாணம் ஒரே நாளில் முடிவடைகிற ஒரு பிரயாணம் அல்ல. கன்னிகைகள் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு மணவாளனை சந்திப்பதற்காக புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசித்தோம். அப்படி என்றால் இந்த பிரயாணம் ஒரே நாளில் முடிவடைந்து விடுகிறதா? ஒரே நாளில் போய் மணவாளன் இருக்கிற ஸ்தானத்தை போய் அடைந்து விட முடியுமா? இல்லை. ஒவ்வொரு நாளும் பிரயாணம். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்க கல்தேயா தூரப்படுகிறது. மணவாளன் நெருங்கி வர ஆரம்பிக்கிறார். இதுதான் ரகசியம். கர்த்தருடைய ஆவியானவர் இது எதை குறித்து சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார்? வாசியுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எப்படி புதிதாக்கப்படுகிறது? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் ஒரு புதிதாகுதல். அதுதான் மறுரூபம் அடைதல். எதை காட்டுகிறது? ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதை நோக்கி பிரயாணம் செய்கிறோம்? மணவாளனை நோக்கி நெருங்கி போய் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு அடியை எடுத்து வைக்க
கல்தேயா எங்களுக்கு தூரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜென்ம சுபாவம் தூரப்படுகிறது. நேற்று இருந்த ஜென்ம சுபாவம் இன்றைக்கு மாறி இருக்கா? இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரயாணத்தை துவங்குவாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து வருவாங்க. என்ன எலியேசர், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் இருக்குமா, இல்லை கொஞ்சம் இருங்க, வீட்டில் ஒன்று மறந்து வச்சுட்டேன், போய் எடுத்துகிட்டு வரேன். ரெபேக்காள் போனாங்களா? இப்போ இன்றைக்கு இந்த பிரயாணம் செய்கிறது ரொம்ப சுலபம். 5000 50,000 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, என் கையில் ஒரு செல்ஃபோன் கொடுத்துறியா போதும், நீ கடைசியாக வந்து இடம் வந்தோன்னு சொல்லுங்கள், இறங்கிக்கிறேன் அப்படின்னும். ஏன்னா தேஞ்சி கட்டவிரலே இருக்காது அங்கே போய் இறங்கி பார்க்கும்போது. மணவாளனை பார்க்கும்போது மணவாட்டிக்கு எங்கேயா கட்டவிரல் காணாம். ஏன்? மொபைல் யூஸ் பண்ணி என்ன ஆயிடுச்சு, விரலை காணாம். இன்றைக்கி பல பேருக்கு அப்படி தான் இருக்குது, விரலை காணாம் பல பேருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அனுதினமும் உங்களுக்குள் மறுரூபம் ஏற்படுகிறதா? ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறோம். எது மறைந்து போகிறது? புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் கல்தேயாவுக்கு நான் மரிக்கிறேன். உள்ளான மனுஷன் அவன் யாருக்குரியவன்? மணவாளனுக்குரியவன். புறம்பான மனுஷன் பாபிலோனுக்குரியவன் அழிந்து போகிறான். மணவாளனுக்குரியவன் ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைகிறான். நேற்றிருந்த ஜென்ம சுபாவம் இன்றைக்கு உங்களுக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கா? மாற்றம் ஏற்பட்டதா? நேற்றிருந்த அதே கோபம் இன்றைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கா? நேற்றிருந்த அதே கீழ்ப்படியாமை இன்றைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கா? அல்லது அதில் ஒரு மறுரூபம் ஏற்பட்டிருக்கிறதா? நேற்றிருந்த சோம்பல் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கா? நீங்கள் சோம்பலாக இருக்கிறீங்களா இல்லையான்றது இந்த 10ஆம் தேதியிலேருந்து தெரியும் பாருங்க. 10ஆம் தேதியிலேருந்து தெரியும். மறந்துடாதீங்க, 12 மணி வரலும் நம்ம வெளியில் போகலாம். மதியம் 12 மணி வரலும். அப்போ சர்ப்ரைஸாக விசிட் வருவேன். அந்த டைமில் சில பேர் பாயை சுருட்டிட்டு இருப்பீங்க. தேவச்சனமே, நீங்களும் நானும் ஒரு மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யோசித்து பாருங்களேன். 10 மணிக்கு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க காலையில். யாரோ ஒருத்தங்க வீட்டில் வந்து அன்றைக்கி வந்துட்டாங்க, இன்விடேஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேன், 2 மணி ஆயிடுச்சு. என்னம்மா 2 மணி வரல ஜோம் பண்ணியா? இல்லை காலையில் சீரியல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நைட்டுக்கு வந்து பார்த்தேன். சொல்லுவீங்களா? இன்றைக்கி பல மனவாட்டிகளுடைய நிலை இப்படி தான். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் மறுரூபம் ஏற்படுகிறதா? அல்லது உங்கள் சுயரூபம் வெளிப்பட்டு கொண்டிருக்கா? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் 2வது காரியத்தை சபைக்கு உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். எதை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி ரகசியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். முந்தின ஜென்ம சுபாவங்களை, மாமிசத்தின் கிரியைகளை விட்டு புறப்பட்டு போக வேண்டும். புறம்பான மனுஷனானது ஒவ்வொரு நாளும் அழிந்து போக வேண்டும். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். மண்ணுக்குரிய காரியங்கள் அழிந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். முன்னாடி இருந்த கோபம் இன்னைக்கு இருக்கக்கூடாது, மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். முன்னாடி இருந்த கசப்புணர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடாது. முன்னாடி இருந்த வெறுப்பு, மண்ணாசை, பொன்னாசை இப்போ இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல பேர் அதையெல்லாம் விடாமையே ஒரு பிரயாணத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். பயந்துராதீங்க, இன்னைக்கே இல்லை, அது கர்த்தருக்கு சித்தமானால் வர இருக்கிற நாட்களில் நம்ம அதை தியானிக்க போகிறோம். கன்னிகை யாராய் மாற வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர். சில பேருடைய முகலாம் அப்படியே மாறிச்சு. ஐயோ, பாஸ்டர்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாரோ, போச்சுடா. ஏமா 1 மணி நேரம் பிரசங்கத்தையே தாங்க முடியல. ரெபேக்காள் எத்தனை நாள் பிரயாணம் பண்ணாங்க? அப்போ எலியேசர் எத்தனை பிரசங்கம் பண்ணியிருப்பார்? நாங்களாம் எலியேசர் தான்.
கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்காக தான் கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. எலியேசர் போதும், கொஞ்ச நேரம் அமைதியாக வாங்க, நான் வந்துடுறேன், நீங்கள் பாட்டு அமைதியாக வாங்க அப்படி சொல்கிறீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அமெரிக்கா எங்களால் இருக்க முடியாது. சபை மறுரூபம் அடைய வேண்டும். இந்த மறுரூபத்தை நமக்குள் கொண்டு வருவது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் சபையை தன்னுடைய வருகைக்காக அதிதீவிரமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாசியுங்கள் 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. நம்ம தேவனே ஆயத்தப்படுத்துறார். ஆயத்தமடை என் சபையே, என்னை சந்திப்பதற்கு ஆயத்தமடை என்று சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? எதை கொண்டு ஆயத்தப்படுத்துகிறார்? சபைக்குள் ஒரு மறுரூபம் ஏற்பட வேண்டும். மறுரூபம் ஏற்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு கல்தையாலை போட்டுடு. அதெல்லாம் கல்தையாலை போட்டு ஒட்டகத்தில் ஏறும்போது அதையும் ஏற்றிக்காத. ஏன்னா 10 ஒட்டகம் இருக்குது, நான் இதில் ஏறிக்கிறேன், மீதி 9 என் சுபாவெல்லாம் ஏறிட்டோம். வேணாம் வேணாம். சகலவித துர்குணங்கள், சகலவித கபடங்கள், புறங்கூறுதல். சில பேருக்கு புறங்கூறுதல்னால் ரொம்ப சந்தோஷம். சில பேருக்கு கபடமான காரியத்தை செய்வதுனா ரொம்ப சந்தோஷம். சில பேருக்கு கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்வதுனா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் சொல்கிறார், கல்தையில அதெல்லாம் விட்டுடணும், கல்தையில போட்டுடணும். மீன் அந்த வசனத்தை வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு இதெல்லாம் ஒழித்து விட வேண்டும். இதெல்லாம் வேண்டாம். கல்தையாலே விட்டுருங்க, வேணாம். அதெல்லாம் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அங்கேயே தூக்கி போட்டுட்டு ஈசாக்கு போய் சந்திக்க போகிறோம். நம்ம ஆத்தும மனவளனாகி இயேசு கிறிஸ்து போய் சந்திக்க போகிறோம். அப்படி சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் என்ன ஏற்பட வேண்டுமாம்? தொடர்ந்து வாசியுங்கள் வசனத்தை. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். தேவஜனமே, இந்த வசனம் தான் நம்மளை ஆயத்தப்படுத்தும். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா இந்த வார்த்தைகள் நம்மை ஆயத்தப்படுத்தும். கலங்கமில்லாத ஞானப்பால். இந்த ஞானப்பாலின் மீது நமக்கு என்ன ஏற்படணும்? வாஞ்சை, அளவு கடந்த வாஞ்சை. வாசித்து கொண்டே இருக்கணும். பல மணி நேரங்கள் வாசித்து கொண்டே இருக்கணும். அதனால தான் நான் சபையில் அடிக்கடி கேட்பேன், எத்தனை பேர் இந்த வருஷத்தில் வேதத்தை இத்தனை முறை முடித்தீங்கன்னு கேட்பேன். 4 மாதம் முடிஞ்சிருச்சு, 5வது மாதம். எத்தனை பேர் இந்த வருஷத்தில் ஒரு முறையாவது வேதத்தை வாசித்தீங்க? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள். எத்தனை பேர் 2 முறை முடித்தீங்க? எத்தனை பேர் 3 முறை முடித்தீங்க? நேரத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு செலவழிங்க. செலவழித்து கொண்டே இருங்க. பல மணி நேரங்கள் வாசித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நாம் என்ன செய்கிறது? வளர்ந்து வரத்தக்கதாய், அவருக்கேற்றவர்களாய், நம்மை வளரத்தக்கதாய் நமக்குள் தெய்வீக சுபாவங்களை கொண்டு வருகிறது. பாருங்க, வசனத்தோடு கூட உங்கள் நேரத்தை செலவழிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், வார்த்தையோடு கூட உங்கள் நேரங்கள் செலவழிக்கப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்றவர்களாய் மகிமையுள்ள சபையாய் நீங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிப்பீர்கள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வேதம், அவருடைய பாதம், இதுதான். இந்த 2 தான் நம்ம பிடிக்கணும், வேறு எதுவுமே இல்லை. கர்த்தருடைய வேதம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகி அவருடைய பாதம், இது 2 தான் சபைக்கு தேவை, வேறு எதுவுமே இல்லை. வேதத்துக்கு நேரத்தை செலவழித்து கொண்டே இருங்க. ஜெபத்துக்கு பல மணி நேரங்களை செலவு பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருங்க. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் உருவாக்கப்பட ஆரம்பிப்பீங்க. கல்தேயாவின் காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். சகலவித துர்குணங்களும் வெளியேற ஆரம்பிக்கும்.
கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், நமக்குள் ஊடுருவ பாயும். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் எல்லாம் நமக்குள் இருந்து வேறறுக்கப்படும். பாருங்கள், வசனத்துக்கு நேரத்தை செலவழிக்க நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் ஏற்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கல்தேயாவை விட்டு புறப்பட்டு வா. கன்னிகையே, கல்தேயாவை விட்டு புறப்பட்டு வா. அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தரின் பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு வந்து உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்கள் வஸ்திரங்கள் பரிசுத்தம் அடையட்டும். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை தூக்கி உதறி தள்ளுங்கள், சுட்டெறியுங்கள். பரிசுத்தத்தில் ஆண்டவர் அண்டையிலே நெருங்கி வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவரை சந்திப்பதற்காக சபையானது அதி தீவிரமாய் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். கல்தேயாவின் சாயலோடு கூட மணவாளனை போய் சந்திக்க முடியாது. முந்தின சுபாவங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டையிலே நாம் நெருங்கி போக வேண்டும். நம் மணவாளனாகி இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வர இருக்கிறார். ஆமேன். கர்த்தராகி இயேசுவே வாரும் என்று சொல்லி சபையானது அவரை அழைக்க வேண்டும். மிகுந்த ஆவலோடு கூட அழைக்க வேண்டும். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.